ஓம் சாய்ராம். இந்த பிரார்த்தனை நேரத்தில் ஒரு ஒரு விஷயம் கேட்டார் ஒரு தம்பி. வீட்டுடைய அதிர்ஷ்டம் பல நேரம் பெரிய பெரிய விஷயங்களால் வருமா அப்படின்னு கேட்டார். வராதுங்க. சின்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்டு அதில் தான் வரும். அதில் முக்கியமானது சாயங்கால நேரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம். இப்போ பல வீடுகளில் விளக்கு போடுறாங்க, சுவிட்சு லைட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆனால் தீப ஒளி குறைஞ்சி போச்சு. அதனால் மனசுலேயும் ஒரு இருள் கூட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னோர்கள் ஏன் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்ற சொன்னாங்க தெரியுமா? அந்த நேரம் பகலும் இரவும் சந்திக்கிற சந்தியா நேரம், அந்த எனர்ஜி மாறக்கூடிய நேரம். ஆகையினால அந்த நேரத்தில் தீபம் ஏற்றினோமானா வீட்டில் அமைதி, வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் உருவாகும். பாபா சொல்றார், தீப ஒளி இருக்கிற இடத்துல பயம் மெதுவாக கரைஞ்சி போயிடும். மாலை 5:30 முதல்ல 6 மணி வரைக்குள்ளர ஒரு தீபமாவது ஏற்றணும். அது பெரிய குத்து விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன அகல் விளக்கு தீபம் போதும். ஆனால் மனசு சுத்தமாக இருக்கணும். அந்த நேரத்தில் அன்னெசரியாக சண்டை, கோபம், கத்துறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். விளக்கு ஏற்றுறப்ப வீட்டோடைய பின்வாசல் இருந்தால் மூட சொன்னாங்க. ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடப்படாதுன்னு நம்பிக்கை. மேலும் ஒரு விஷயம், அந்த ஏற்றுற தீபத்தில் திரி முழுசாக கரிஞ்சு போகக்கூடாது, மொத்தமாக எரிஞ்சு போகக்கூடாது. எண்ணெய் தான் எரிஞ்சு போகணும். அதுதான் வாழ்க்கைக்கும் ஒரு பாடம். கஷ்டம் எரியணுமே தவிர மனசு கரியாக போயிடக்கூடாது. நாம் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுறது வெறும் பழக்கம் இல்லைங்க. அது வீட்டுக்கு இருள் வெளியில் போகக்கூடிய ஒரு விஷயம். ஒளி உள்ளவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக அழைப்பு. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு 2 நிமிஷம் உட்கார வச்சு தியானம் பண்ண சொல்லுங்கள். அந்த நினைவு அவங்கள வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பாக இருக்க வைக்கும். இன்றைக்கு மங்களம் இல்லாமல் இருக்கிற ஒரு வீடு நாளைக்கு தீப ஒளியினால் சந்தோஷமாக மாறும். ஒரு தீபம், ஒரு பிரார்த்தனை, ஒரு நம்பிக்கை வாழ்க்கையே திருப்பி விடலாம். பாபா நம்ம வீட்டு வாசல்லையே ஒளியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை உள்ள கூப்பிடுவோம். அல்லாஹ் மாலிக்.